மேம் பொதுவா வந்துட்டு சித்திரை மாதம் அப்படின்னாவே வந்துட்டு திருவிழா நிறைந்த மாதம்னே நம்ம சொல்லலாம். அது சித்திரை மாதம்னா நம்ம அங்க மதுரையில இருந்து இங்க வரைக்கும் எல்லா கோவில்களையும் அம்மன் வழிபாடு அதிகமாவே இருக்கும். ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி அது மே 1ஆம் தேதியே வரப்போகுது. அதுவே இந்த வருடத்தோட ஒரு சிறப்பான விஷயமாவே நம்ம எல்லாருமே பார்க்கலாம். ஸோ இந்த பௌர்ணமிக்கு ஏஞ்சல் தர மெசேஜ் என்னன்னு சொல்லுங்க மேம்? கண்டிப்பா. ஸோ வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு ஏஞ்சல்ஸ் நற்தேவதைகளுடைய அந்த ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அதனால நிறைய விஷயங்கள் நடத்துவாங்க. அப்படி அந்த ஆதிக்க தினத்துல என்ன மாதிரியான மெசேஜ் இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரப்புல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் செலெக்ஷன்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் வந்து ஃபைல் என்னென்ன இருக்குன்றத காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல் பர்பிள் கலர் கிறிஸ்டல், செகண்ட் ஃபைல் கிரீன் கலர் கிறிஸ்டல், தேர்ட் ஃபைல் எல்லோ கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டலை அவங்களுடைய ஏஞ்சல் இல்லை அவங்களுடைய ஏதாவது ஒரு நல்ல தெய்வங்களை மனசுல நினைச்சு ஒரு கிறிஸ்டலை அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கிறிஸ்டலுக்குமான ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ மேம் சொன்ன மாதிரி வந்துட்டு 3 ஃபைல் நம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 3 கிறிஸ்டல்ஸோட கலரும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிறிஸ்டலை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுக்கான பலன்களையும் ஏஞ்சல் தர மெசேஜ்களையும் இப்போ மேம் சொல்ல போறாங்க.